ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 31 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த கேட் வழியா ஒரு பெரிய பாஸ் மாஸ்டர் அங்க அப்பியர் ஆகுது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம லீவ் வந்து நம்மளுக்கு சொல்றான், பாஸ் மாஸ்டர் இருக்குல்ல, இது நம்ம லீவோட போன வாழ்க்கையிலேயே அப்பியர் ஆயிருக்கும். போன வாட்டி நம்ம லீவ் பார்க்கும் போது அது பல மடங்கு ரொம்ப பெருசா இருந்திருக்கும். சும்மா மூவ் பண்றதுக்கே இந்த இடத்துல எத்துக்கைக்கே வந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாஸ் மாஸ்டர் இது. போன வாழ்க்கையில நம்ம ஹீரோ ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா இந்த வாழ்க்கையில நான் ஒன்னும் அப்படி பண்ண விட மாட்டேன். ஹே கிம், இன்னமும் கொஞ்ச நேரத்துல பாஸ் மாஸ்டர் வந்து அப்பியர் ஆக போது உன்னோட விண்டை நீ கம்ப்ரஸ் பண்ணி வை. என்ன அந்த பாஸ் மாஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்பியர் ஆக நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து இந்த பயங்கரமான பாஸ் மாஸ்டர் ட்ரூடல் அது வந்து கூடிய சீக்கிரத்துல உங்க முன்னாடி வரப்போகுது. அதுவும் முன்னாடி வர அதோட வெறும் கத்துற அந்த குரல் அதுக்கே நம்ம கிம்முக்கெல்லாம் காலு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. நான் அந்த அளவுக்கு அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதோட ப்ரெஷர் இது வந்து டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. உங்க கிம்மும் நம்ம லீ கிட்ட கேக்குறா, ஆமா நம்மளால இந்த மாஸ்டரை தோக்கடிக்க முடியுமா? என்ன பெருசா இருக்கு? நீ சொன்னதை வச்சு பார்த்தா எஸ்ரங்க ஆளுங்க வந்து தேவைப்படுவாங்க இந்த மாஸ்டரை தோக்கடிக்கிறதுக்கு. ஆமா ஆமா, ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணியாகணும். இதோட முழு பவரை வந்து இது ரிலீஸ் பண்ண அவ்வளவுதான். இதனால சுனாமி, டொர்னேடோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வர முடியும். அதனால கிம், உன்கிட்ட இருக்கிற மான எல்லாத்தையுமே நீங்க போற மாதிரி இருக்கும். எல்லாமே உன்கிட்டயும் என் கிட்டயும் தான் இருக்கு கிம். நான் அந்த மாஸ்டரோட கதையை முடிக்கிறதுக்கு பாக்குறேன். நீ உன்னோட விண்டை ஒண்டி கண்ட்ரோல் பண்ணு. என்ன அந்த பெரிய மாஸ்டரோட தலை அதை ஒண்டி நம்ம முடிச்சிட்டாலே போதும், ஒரு கதை முடிஞ்சிடும். இதனால தாக்கு இப்படி நம்ம பயங்கரமா கத்துறான். எத்துல நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்னால அந்த மாஸ்டரும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. சைடு அந்த வயசான ஆளும் சொல்றான், பரவாயில்லையே ஃபைனலா அந்த பாஸ் மாஸ்டர் அப்பியர் ஆயிடுச்சா, நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த பாஸ் மாஸ்டர் இருக்கும் போது இந்த சோல்ஜர்ஸால இங்க எதுவுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாருமே சாக போறாங்க. நம்ம உட்காந்து அதை வேடிக்கை பார்க்கலாம். இப்படின்னு அவன் போறான். அங்க போகும்போதே அவ கேக்குறான், அம்மா யோ கிளவா, உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், நீ எங்க போயின்னு இருக்க? யார இங்க நம்ம லைவா பார்க்க வேணாவா? நீ இன்னமும் ஒரு முட்டாளா இருக்க. அதனால்தான் உங்களோட வேம்பயர் படையும் முட்டாள் மாதிரி தோத்து போச்சு. நான் என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணணும். சரியா கிளவா, வந்து தொலைறேன். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு போர்ட்டல் வழியா நம்ம மின் அங்க வரான். என்னன்னு தெரியல, மின்னும் ரொம்ப கடுப்பா இருக்கான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம மின்னு கிட்ட நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், இதான் இந்த ஆபரேஷனுக்கு ஒரு கீ மாதிரி. ஏன்னா இங்க நம்ம என்னதான் மொட்டையை கொன்னாலும் யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருக்காங்க. அதுக்கும் மேல ஆனா பீஸ்ட் மேல அவன் ரிசர்ச் பண்ண இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஆளை நீ கண்டுபிடிக்கணும். அந்த ரிசர்ச்சுக்கு கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் அந்த லேப் இருக்கும், அதை நீ கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி நான் எதுக்காக போனோம் அதையாச்சும் சொல்லுங்க. வேற எதுக்கு? ஆன்டிடோட்டை எடுக்கதான். நிறைய பேரை அவன் பாய்சன் பண்ணிட்டான். அதனால நிறைய பேர் மானா பீஸ்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் உன்கிட்ட இந்த வேலையை விடுறேன். இதான் இந்த ஆபரேஷனுக்கு ஒரு கீ மாதிரி. அப்படி உன்னால அந்த ஆன்டிடோட்டை கண்டுபிடிக்க முடியலையா, இந்த இடத்துல இருக்க எல்லாருமே, அதாவது நானும் தான், எல்லாருமே எந்த போயிடுவோம். அதனால தான் நம்ம மின்னு வரும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தான். அவனை நான் என்ன பண்றது, நான் எவ்வளவு பெரிய ஷெல்டர்ல எங்க போய் அந்த ஆன்டிடோட்டை தேடுறது? இந்த சைடு நம்ம ஹீரோ ஸ்டீல் பாலை வச்சு பயங்கரமா தாக்கிருப்பால. இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே அது அப்படியே முழுங்கிச்சு. இந்த கிம்மோ பயந்து போய் கேக்குறான், ஆமா லீ, இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனா அதுக்குள்ள அந்த மாஸ்டரோட வாயில இருந்து நிறையவே டென்டக்கல் நம்ம ஹீரோவை தாக்க வருமா. இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிக்கும் போதே நம்ம ஹீரோவும் கத்துறான், ஏ கிம், உனக்கு புரியுதா? இந்த மாஸ்டரை நம்ம என்னதான் ஆனாலும் கொன்னே ஆகணும். தப்பி தவறி கூட இந்த மாஸ்டரை வெளியில வரக்கூடாது. அப்படி வரவிட்டா அவ்வளவுதான், இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால கிம், நான் வந்து அதோட வாய்க்குள்ள போய் மொத்தமா அதை முடிக்கலான்னு இருக்கேன். அம்மா நீ பைத்தியமா? பைத்தியம் மாதிரி பேசின்னு இருக்காத. அந்த மாஸ்டரோட தலை ஒண்டி தான் போர்ட்டல்லையே வந்திருக்கு. அந்த மாஸ்டரோட மறுபக்கம் அது வந்து வேற ஒரு உலகத்துல இருக்கு. அந்த பக்கத்துல ஒண்டி ஏதாச்சும் ஆகி நீ தெரியாதனமா மாட்டிக்கினா அவ்வளவுதான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால கண்டிப்பா இந்த உலகத்துக்கு வர முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு வேற வழி இல்ல. மாஸ்டர் அதோட தலையை இழுக்கிறதுக்குள்ள அதோட தலையை நான் வெடிக்க வச்சுறேன். அதனால கிம், உன்னோட ஸ்பிரிட்டை நீ பயன்படுத்த. உனக்கு புரியுதுல? ஹீரோ உன்னோட ஹார்ட் நீங்க பயன்படுத்தி அதுக்குள்ள போகும்போதே சொல்றான், இது வரைக்கும் எல்லா மொமெண்ட்லயும் என்னோட லைஃப் லைன்ல போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அந்த விஷயத்த நான் திரும்ப நடக்க விட போதில்ல. எல்லாத்தையுமே நான் மாத்தணும். இதே வேகத்தோட அவன் உள்ள போயிடறான். அங்க கிம்மோ நிறையவே ஸ்பிரிட்ஸை சமன் பண்ணி அப்படியே அந்த மாஸ்டரோட வாயை திறக்க விடாம அப்படியே மூடிய வைக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது, அடிச்ச வந்து என்னோட லிமிட்ல இருக்கேன். திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி வர மாதிரியே இருக்குமா. அங்க கிம் இன்னமும் பயந்து போறா. இந்த மாதிரி நேரத்துலயா இவங்களும் வரணும்? இந்த இடத்துல அந்த கிளவு
கிழவனும் அந்த பொண்ணு வேம்பையரும் வந்திருக்கு. ஹே ஹே, இந்த மாதிரி நீ ஒண்டிதான் ஃபைனலா இந்த இடத்துல இருக்க போல. பரவாயில்ல, நான் யோசிச்சதை விட நீங்க பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. அப்படி ஒரு சொல்லும் போது அந்த மாஸ்டரோட கண் அப்படியே க்ளோ ஆகும். இந்த இடத்துல அந்த மாஸ்டரோட வாயை கிழிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வரான். பாக்குறவங்க 3 பேரும் அப்படி ஷாக்கா வராங்க. இடத்துல ஒரு நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வெற்றிகரமா அந்த பெரிய பாஸ் மாஸ்டரை தோக்கடிச்சாச்சு. எல்லாத்துமே காரணம் நம்ம ஹீரோ தான். அங்க கிம் ரொம்ப ஆச்சரியமா வரா. அட திரும்பவுமா? அவன் கிட்ட திரும்பவும் ட்ரெஸ் எதுவும் இல்ல. இத பார்த்தோன்னே வேம்பையர் பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா இவளுக்கு இவனை நல்லாவே தெரியும். அட இவன் இங்க என்ன பண்ண இருக்கான்? அங்க கிழவனும் ரொம்ப கடுப்பாகிறான். ஆமா, இந்த விஷயம் எப்படி பாசிபிள் ஆகும்? நீ வந்து எப்படி அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்ச? ஃபைனலி உன்னை பார்த்துட்டேன் வில்லன் அப்போஸ்டேட். இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்போதான் அங்க என்ன ஆச்சுன்னே சொல்றாங்க. ஹீரோ வந்து அந்த மாஸ்டரோட வயிற்றுக்கு போயிருப்பான்ல, இந்த இடத்துல அது வந்து நம்ம ஹீரோவை அப்படியே முழுங்கிலான்னு பார்த்துருக்கோம். அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனைய அயன் மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆக்கியிருப்பான். இந்த இடத்துல உள்ள இருக்கனால அந்த கிளவுட்ஸோட அதோட எனர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கும். 89% வந்திருக்கும். நினைச்சதை விட இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. நான் எப்படியாச்சும் இதோட தலையை வெடிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா தான் அவனோட பவரை செலுத்தி அதோட கதையை முடிச்சிருப்பான். அவங்களும் ஆச்சரியமா இருப்பாங்க. முக்கியமா நம்ம கிம். அம்மா, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஒரு வாட்டியும் நீ ஒண்ணுமே போடாம தான் அட்டாக் பண்ண வர. ஏய், நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. அது வெறும் ஒரு சின்ன விஷயம் தான். நீ ஒண்ணுமே போடாம இருக்குது ஒரு சின்ன விஷயமா? ஆமா, எனக்கு ஒன்னும் அது பெருசா தெரியல. ஃபர்ஸ்ட் இவனை தடுக்கணும். அந்த இடத்துல பயங்கர வேகமா அவன் தாக்குறதுக்கு வரானா. இதை பாக்குற அந்த வேம்பையர் பொண்ணு இன்னமும் பயந்து போறா. நான் ஒன்னும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆக போதில்ல, நான் வந்து போறேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான பஞ்சாச்சிக்குனே சொல்றான். கிம், சீக்கிரமா அந்த வேம்பையரை புடி, அவ தப்பிக்க பாக்குறான். ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம ஏரியால இருந்து தப்பிச்சா அதே வேம்பையர் பொண்ணு தானே இவ. என்னால எப்படி இவளை பிடிக்க முடியும்? கண்டிப்பா உன்னால பிடிக்க முடியும். அதுக்கான எல்லா எபிலிட்டியும் உனக்கு இருக்கு. அடலி, உங்க முன்னாடி பாருங்க. ஆனா அதுக்குள்ள கிழவன் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். ஆனா நம்மளே அவனோட உடம்ப ஸ்டீல் ஆக்கிட்டனால அங்க எதுவுமே நம்ம லீக் ஆகல. என்ன, உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா? சுத்தமா எதிர்பார்க்கல உன்னோட பாடிய திரும்பவும் நீ ஸ்டீல் ஆக்கிட்டியோ. ஆனா பரவாயில்ல, நான் வந்து பார்க்க ஆசைப்படுறேன் உன்னோட பாடிய எவ்வளவு நேரத்துக்கு நீ மெயின்டைன் பண்ண போறேன்னு. இந்த சைடு நம்ம கிம்மும் எப்படியும் அந்த வேம்பையர் பொண்ணை பிடிக்கிறான். அங்க வேம்பையர் பொண்ணும் கத்தி சொல்றான், எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல உங்க கூட இன்வால்வ் ஆகணும்னு. அதனால வா, நம்ம வந்து சீக்கிரமா இந்த விஷயத்த முடிக்கலாம். அந்த இடத்துல இதே மாதிரி அவங்களுக்கு சண்டை போகுது. இந்த சைடு நம்ம மின்னு ஃபைனலி அந்த இடத்துக்கு வரான். அவன் யோசிச்ச மாதிரியே இங்க ஒரு பெரிய லெபார்டரியே இருக்கு. யாரு யோசிச்சா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லெபார்டரி இருக்கும்னு? ஏன்னா இது ஒரு வாட்டருக்கான ஸ்டோரேஜ் இடம். இங்க போய் அவன் லெபார்டரிய பில்ட் பண்ணிருக்கான். ஏதோ ஒண்ணு அவன் சொன்ன மாதிரியே நான் டக்குன்னு வேலையை முடிக்கணும். ஆன்டிடோட் அதை வந்து நான் கண்டுபிடிக்கணும். இதுல நம்ம மின்னு வாட்டரை பாக்குறான். அந்த வாட்டரும் அப்படியே போயினே இருக்குமா. அதனால அவன் இன்னமும் பயந்து போறான். எத்தனை பேர் இதுல பாய்சன் ஆயிருக்காங்களோன்னு. இடத்துல அவன் எங்க இருக்குன்னு தேடுறான். அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, ஒரு ரிசர்ச் லேப். அப்பனா அந்த வாட்டரு அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். சீன்ல நம்ம ஹீரோனோட ஸ்பியரை வச்சு பயங்கரமா தாக்குறான். பண்ற அட்டாக்ல இருந்து அசால்ட்டா ஆளு தப்பிக்குது. பரவாயில்லையே, நான் சுத்தமா எதிர்பார்க்கல உன்னால லாங் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு இந்த மாதிரி எல்லா அட்டாக்கையும் பண்ண முடியுமோ? யோ கிழவா, உனக்கு என்ன கண்ணுக்கு என்ன தெரியுதா இல்லையா? சீக்கிரமா நம்ம முடிக்கணும். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் அப்போ இந்த விஷயம் நடக்கும்போது அப்போஸ்டேட் இவன் இருக்கான்ல, வெளியில வரவே இல்ல, ரொம்ப புத்திசாலியானவன். இவனால அப்பயே தெரியும் இந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனை வரும்னு. இதனாலேயே அவளுக்கும் வெளியில வரல. ஆனா இந்த வாட்டி என் முன்னாடி இருக்கானா, இப்ப ஏதோ ஒரு விஷயத்தையும் பயங்கரமா பண்ண பாக்குறான். இடத்துல அவனோட ஹிடன் ஃபீச்சரா இருக்கிற ஒரு டிமானிக் கல்டிவேஷன் அவன் ஆக்டிவேட் பண்றான். அதனால அவனுக்கு ஹிடன் ஃபீச்சரா ஒரு பவரும் கிடைக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஒரு பீஸ்டா மாற ஆரம்பிக்கிறாரு. பார்த்தோன்னே சோல்ஜர்ஸ் வந்து காப்பாத்துறாங்க. நான் அதுக்குள்ள மேல இருந்து தண்ணியா ஊத்த அவரு வந்து திரும்பவும் பழையபடி மாறாரு. அப்பதான் நம்மளுக்கும் ஒரு விஷயம் புரியுது. நம்ம மின் வந்து தண்ணியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருப்பான்ல, அதுக்கு காரணம் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி முழுக்கவே ஆன்டிடோட்டா தான் இருக்கு. ஏன்னா லீ ஆல்ரெடி சொல்லியிருப்பான் என்னன்னா, இப்ப பாய்சனை இவன் உருவாக்குறானா அதுக்கேத்த மாதிரி ஆன்டிடோட்டையும் பல்கா தான் உருவாக்குவான். லீ என்ன சொல்லிருக்க, யாருதான் அந்த அளவுக்கு முட்டாலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவா? இல்ல, அவன் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஏன்னா எல்லாமே கையை மீறி போச்சுன்னா கண்டிப்பா அவனால அங்க எதுவுமே பண்ண முடியாது. நம்ம லீ சொன்ன மாதிரி தான் இருக்கு. நம்ம லீ சொன்ன மாதிரியே அந்த ஆன்டிடோட்டை தண்ணியில அவன் கலந்து வச்சிருக்கான். இந்த சைடு அவரு பயங்கரமா தாக்குவாரா. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு நோட்டிபிகேஷனே அங்க வரும். உங்களோட அந்த டார்க்னஸ், அந்த பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. அதுக்கு காரணமும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இதுலயே அந்த தாத்தாக்கு புரியுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாரோ ஒருத்தங்க தத்துட்டாங்கன்னு. இதனால அவரு இன்னமும் கடுப்பாவறாரு. அடே, நீ வந்து என்னோட பிளானையே நாசமாக்கிட்ட. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னை வந்து நான் கொல்லாம விட போதில்ல. எத்துல இருந்து உன்னை உயிரோட நான் போக விட மாட்டேன். தாக்கும் போதே அந்த தாத்தாவும் பயங்கரமா கத்திக்கினே சொல்றாரு, என்னோட தலையை வெட்டி பிரிசர்வ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி. உன்னால என்னோட பிளான் மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. அங்க ஹீரோக்கும் இதுதான் வேணும். அந்த இடத்துல திடீர்னு நம்ம
நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த கிளவுட் ஸ்வார்ட் அதோட பொட்டன்ஷியல் 100க்கு வந்துச்சு. அதனால இப்போ கிளவுட் ஸ்வார்டோட அந்த ஹிடனான அந்த ஃபீச்சர் அதை நம்ம ஹீரோவால இப்போ பயன்படுத்த முடியுமா? அதுல என்ன போட்டிருக்குன்னா, இப்போ உங்களால வெட் ஃபாகையும் லைட்டிங்கையும் அன்லீஷ் பண்ண முடியும். ஆனா லைட்டிங் பவர்ஸை பயன்படுத்தும் போது அதுக்குன்னு சில பல கூல் டவுன் டைமிங்கும் இருக்கு. வெறுமா நம்ம ஹீரோ லைட்னிங் அட்டாக் அங்க ட்ரை தான் பண்றான். இந்த அட்டாக் பட்ட உடனே அவரு எங்கேயோ போய் விழுறாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். என்ன அப்ப அவரு பரவாயில்லையா, இந்த மாதிரி நீ இது வரைக்கும் என்ன தாக்குனல, இப்போ என்னோட டைம் உன்னை தாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.